நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்க போறீங்க அதானே? நான் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க வீட்ல தான் என்னென்னமோ நடக்குது. என் காதல விழுந்ததும் வந்துட்டு போலான்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரர் கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க செல்ல மகனோட சாகசம்லாம் தெரிஞ்சது. இப்போ உங்க பையனை பத்தி என்ன சொல்ல போறீங்க? உங்க பையனை விட கேவலமா இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. என் சம்மதத்தை கேட்காமலே கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க. காலம் முழுக்க வாழ வேண்டியவன் நான்றதால எனக்கு பிடிச்சவரோட நான் ஓடி போயிட்டேன். அது அவரு கூட போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இல்ல, ஊர் மக்கள் முன்னாடி கௌரவமா நீங்க என் கல்யாணத்தை நடத்தி வைக்கதான். ஆனா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு இல்ல. அதனால உங்க குடும்ப மானமே போயிடுச்சு. நான் மேலப்பாட்டு கருணாகரனோட தலைய குனிய வச்சுட்டேன் அதானே? என்ன இந்த வீட்ல வச்சுக்கிட்டு இவ கல்யாணத்தை நடத்த கூட நீங்க எல்லாம் முயற்சி பண்ணீங்கல்ல. இப்போ உங்க பையன் கஞ்சா கேஸ்ல சிக்கி இருக்கான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுது? நாளைக்கு பேப்பர்ல உங்க பையனோட போட்டோ வரும், எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும். இதை விட உங்க குடும்ப மானத்தை நான் பெருசா அவமானப்படுத்திட்டேனா? என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சப்ப இப்படி உங்களுக்கு ஒரு நிலைமை வரும்னு நீங்க நினைச்சு பார்க்கல. அம்மா போத நிறுத்துக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல. அதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல. அவன் ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படிடி அவன் கையில அந்த கஞ்சா பாக்கெட்லாம் வந்தது? இல்ல யாராவது அவன் கையில வச்சு தின்னுச்சாங்களா? இப்படி பட்டவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரைய உனக்கு வெக்கமா இல்ல? அவனை கூட்டிட்டு வர என் வீட்டுக்காரர் போயிருக்காரு. எப்படியாவது ஏதாவது பண்ணியாச்சு அவனை கூட்டிட்டு வருவாரு. இந்த வீட்டுல இருக்கவங்க மாதிரி மனசாட்சி இல்லாதவர் இல்ல என் வீட்டுக்காரு. சரளா, இங்க வா. நீங்க போய் யாரையாவது பாத்தீங்களா? நந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இது வரைக்கும் அவனை வெளியில கொண்டு வர முடியல. சந்திரா அவன் கூடவே தான் இருக்கான். பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை பார்த்து பேசலான்னு தான் நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. இந்த மாதிரி கேஸ்ல யாரும் சிபாரிசு பண்ண வரமாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, யாரும் கூப்பிடாமலே சந்திரா அங்க வந்தப்போ என் மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த எஸ்ஐயும் நம்ம காராளி சந்திரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்ப இது எல்லாமே பெரிய சதின்னு சொல்றீங்களா? எப்படி இப்படியெல்லாம் நடக்கும்? நந்துவுக்கு வேற கெட்ட பழக்கமே கிடையாது. இந்த சம்பந்தம் நடக்கக்கூடாதுன்னு தான் சந்திர இதை பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கான். நடந்ததை கேள்விப்பட்டா ஸ்ரீலட்சுமி என்ன பண்ணுவானே தெரியலங்க. அவன் வாழ்க்கையே போயிடுச்சு இல்ல. இன்னும் எத்தனை வருஷம் அவன் ஜெயில இருக்க போறான்னு தெரியல. அவன் ஜெயிலுக்குலாம் ஒன்றும் போக மாட்டாமா. தன்னோட முயற்சினாலதான் நந்து வெளியே வந்தான்னு சந்திரன் நிரூபிக்க பார்ப்பான். கருணாகரனை பொறுத்த வரைக்கும் கேஸ் இல்லாம நந்து வெளியே வந்தா போதும் தான் நினைப்பாரு.
கருணாகர வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக சந்திரம் போடுற மாஸ்டர் பிளான் தான் இது. நந்து அவன் வெளியில கூட்டிட்டு வந்துட்டான்னா மேலே பாட்டுக்காரங்க எல்லாரும் அவனை மருமகனா ஏத்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானு தெரிஞ்சாலும் இனி கருணாகரனால அவன் முன்னாடி எதுவுமே பேச முடியாது. என்னங்க, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அம்மா, லக்ஷ்மி, என்னம்மா அது? லக்ஷ்மி, உன்கிட்ட யாரு சொன்னா? நான் அங்க போயிட்டு தாமா வரேன். அவங்க வீடு சோக வீடு மாதிரி இருக்கு. நந்து அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருமா. சந்திரன் தான் வேணும்னே நந்துவ போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பாரு. அம்மாடி, நீ தைரியமா இருமா. இதெல்லாம் பண்றது அந்த சந்திரன் தான். நந்துவை வெளியில கூட்டிட்டு வர போறதும் அந்த சந்திரன் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நந்து வீட்டுக்கு வந்துட்டான்னு உனக்கு போன் வரும் பாரு. நீ வாமா. இனி ஒரு விஷயம் உறுதி. இனி சந்திரன் நினைச்சானா மேலைப்பாட்டு குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். சார், அந்த சந்திரனும் கருணாகரனும் இன்னும் போகல. உங்களை பார்த்து விஷயத்த சொல்ல சொல்லி சந்திரன் கேட்க சொன்னாரு. அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க ஐயா. ரொம்ப நேரம் அவங்களெல்லாம் காக்க வைக்க வேண்டாம். அவங்க 2 பேரையும் வர சொல்லு. சரிங்க சார். பவித்ரன் சார் என்ன சொன்னாரு? பயங்கர கோவத்துல இருக்காரு. இந்த விஷயத்துல நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் உங்களுக்காக நான் பேசினதால வந்து பார்க்க சொன்னாரு. போங்க. நீங்களும் வாங்க சார். வாங்க, வந்து உட்காருங்க. உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னதான் பசங்க தப்பு பண்ணாலும் தான் பிள்ளைய காப்பாற்றணும் தான் எல்லா அப்பாவும் நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பொறுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னதான் பசங்க தப்பு பண்ணாலும் தான் பிள்ளைய காப்பாற்றணும் தான் எல்லா அப்பாவும் நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பொறுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். இவன் ஒரு சின்ன பையன் தானேன்னு போனா போதுன்னு விட்டுட்டேன்னா இதனால தப்பிக்க போறது ஒரு பெரிய நெட்வொர்க் தான். அவன் மேல இனிமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இன்னையோட நாங்க கட் பண்ணிடுறோம். அவனுக்கு நாங்க ஃபுல் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இனி அவன் அந்த முதல்ல பண்ண மாட்டான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என் பையன் தப்பான ரூட்ல போயிருந்தா அவனை நான் சரி பண்ணிடுறேன் சார். ஒரு பையனோட எதிர்காலம் சார். சார், அவனை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க இப்படி கையெடுத்து கும்பிட்டு கேட்கும்போது என்னால உங்களை அவாய்ட் பண்ண முடியல. ஆனா அந்த கேஸை எப்படிங்க சால்வ் பண்ண முடியும்? எல்லா போலீஸ்காரங்களுக்கும் இப்ப தெரியும். நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க சார். அவங்களுக்கும் சேர்த்து பணம் கொடுக்குறோம் சார். எப்படியாவது அவனை ரிலீஸ் பண்ணுங்க, அது போதும். பணம் உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேருமே கோடீஸ்வரங்க தான். அதனால அதுக்கேற்ற அமௌண்ட்டை தான் உங்கள்கிட்ட கேட்கணும். நான் கொஞ்சம் யோசிக்கணும். வெளியே வெயிட் பண்ணுங்க. சந்தோஷ் சார், இங்க வா. இதை என்ன பண்ண சார்? குளுக்கோஸ்ன்னு நினைச்சு கலக்கி குடிச்சிடாதையா, பேதி ஆயிடும். இது பச்சரிசி மாவியா, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு.
விஷயம் ஏதாவது கேள்விப்பட்டு நார்கோட்டிக்ஸ் வந்தா டவுட் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல இதுதான் ஆதாரம். பத்திரமா ஒரு இடத்துல வை, புரியுதா? சரிங்க வா. சார். இப்பதாங்க நான் நிம்மதியா இருக்கேன். நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுனாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இங்க பாருமா, அவ போட்ட மோதிரம் அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வேற எந்த எண்ணமும் வராது. இதுதான் ஒருத்தரோட தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஷைலியோட சம்பந்தம் வந்தப்போ நம்ம வேணான்னு சொன்னோம். கடைசியில அந்த பொண்ணையே முடிக்க போறோம். கான்ட்ராக்டர் விஸ்வநாதன் துளசிய பொண்ணு பாக்குற விஷயத்த சொல்ல போறாரு. ஹலோ, சொல்லுங்க விஸ்வநாதன். இதுவும் போச்சா? என்னாச்சுங்க? அவங்க துளசிய பொண்ணு பார்க்க போலையா? போன கதையை தான் அவர் சொன்னாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ்காரங்க நந்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் பைக்ல இருந்தும் வீட்டில இருந்தும் போதைப் பொருள் எடுத்ததா விஸ்வநாதன் சார் சொல்றாரு. அவங்களும் அதை பார்த்தாங்களாம். போதைப் பொருளா? என்னங்க சொல்றீங்க? சேச்சே, அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு நான் நினைக்கலாமா? மானசிய பொண்ணு பார்க்க போனப்ப அவ எப்படிப்பட்டவன் நமக்கு தெரிஞ்சுதா? அதுக்கப்புறமா தானே தெரிஞ்சது. இப்ப இவனும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த சம்பந்தம் நடக்காதா? எப்படி நடக்கும்? கௌரவமானவங்க கல்யாணத்தை நடத்துவாங்களா? பொண்ணுங்களை நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிற யோகம் கருணாகரனுக்கு இல்ல. மக ஓடி போற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. இது போதை பொருள் வழக்கு. இதோட அந்த குடும்பமே அவ்வளவுதான். இப்பதான் நான் நிம்மதியா இருந்தேன், அதுக்குள்ள எல்லாம் போச்சு. நம்ம பையனை நினைச்சாதாங்க என் மனசு கிடந்து தவிக்குது. என்ன நிச்சயம் நடந்ததுனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடிச்சாங்களா? இல்லக்கா. உண்மையை சொல்றா நந்து? துளசி கொஞ்சம் நில்லு. அவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழாம கூட்டிட்டு வருவேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை காப்பாத்திட்டேன். அந்த நேரத்துல நான் இங்க இல்லாம இருந்திருந்தாலும் இந்த நியூஸ் கேட்டதும் நானே போய் அவனை கூட்டிட்டு வந்திருப்பேன். என்ன இது வரைக்கும் நீங்க யாரும் என்ன முழுசா ஏத்துக்கல. அந்த எஸ்ஐயோட காலில் விழுந்து எப்படியோ இந்த போதை வழக்கில் இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துட்டேன். எல்லாம் உனக்காகத்தான். ஏன்னா நீ கவலைப்பட்டா நான் தாங்க மாட்டேன். அம்மா கிட்ட உண்மையை சொல்லுப்பா. உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இதுக்கப்புறமா அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாள் கொஞ்சம் கெடுத்தது பார்த்தா அதுன்னு இப்பவும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. இவன் என்னவோ நல்லவன் மாதிரி என்ன இந்த வீட்ல இருந்து வெளியே துரத்து பார்த்தான். கடைசியில கஞ்சா கேஸ்ல போலீஸ் இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க.
கடைசியில காப்பாத்த ஏன் வீட்டுக்காரரு தான் வந்து நின்னாரு. மானசி போலாம். சொல்ல வேண்டிய விஷயத்த அப்பப்ப சொல்லிதான் ஆகணுங்க. நான் என்னமோ இந்த வீட்டை அவமானப்படுத்திட்டேன்னு தானே இப்பவும் இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதை விட அவமானம் வேற என்ன வரப்போகுது? நான் காதலிச்சவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல தான் நான் அப்படி பண்ணேன். அதனால எனக்கு கிடைச்சது ஒரு நல்ல வாழ்க்கை. அதனால இதுக்கு மேல யாரும் அதை அவமானமா சொல்லாதீங்க. ஆனா இவன் பண்ணது கஞ்சாக்கு அடிமையானது மட்டும் இல்லாம அதை வித்திருக்கான். இந்த அவமானத்துல இருந்து உங்க மானத்தை காப்பாத்த ஏன் வீட்டுக்காரரு தான் வந்தாரு. கடவுளோட ஆட்டோன்னு இததான் சொல்லுவாங்க. இந்த அவமானத்துல இருந்து உங்க மானத்தை காப்பாத்த ஏன் வீட்டுக்காரரு தான் வந்தாரு. கடவுளோட ஆட்டோன்னு இததான் சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா இவன் காலம் முழுக்க ஜெயில தான் இருந்திருப்பான். மத்தவங்க எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து இருக்கணும். போதும், நீ வா, நாம கிளம்பலாம். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கத்த பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். இனிமே இந்த பெயரை சொல்லி எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் அவன் கெட்ட பழக்கத்தை சரி பண்ணணும். ஏன்னா அது உயிருக்கே ஆபத்து. நான் வராத. அப்ப நாங்க போயிட்டு வரோமா துளசி? இந்த சம்பந்தம் நடக்காம போயிடுச்சுன்னு நீ ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். உனக்காக பிறந்தவன் வர வேண்டிய நேரத்துல வருவான். வாடி. இப்ப என்னடி ஆச்சு? நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல்ல. நீ வேணா காத்துட்டே இரு. உனக்காக எவனும் வர போறதில்ல. அவ புருஷன் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு இப்பவும் தெரியாது. பேசி முடிச்சிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? இப்படி எல்லாம் பேசாதப்பா. அந்த நேரத்துல மாப்பிள்ள மட்டும் வராம இருந்ததா உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆபத்துல உதவி பண்ண வந்தவரை இப்படி எல்லாம் பேசாத. இந்த ஆபத்து எப்படி வந்துச்சுன்னு நீ ஏமா யோசிக்க மாட்டேங்கிற? ஏன் பைக்ல அந்த போதை பொருள் எப்படி வந்துச்சு? நான் கனவுல கூட அப்படியெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி யாரும் எனக்கு உபதேசம் பண்ண வராதிங்க. அப்புறம் எப்படிடா அது உன் வண்டியில வந்துச்சு? இங்க நம்ம வீட்ல இருந்தும் போதை பொருளை போலீஸ் எடுத்தாங்க. அதுவும் ஓ ரூம்ல இருந்து. அதுக்கு நீ இது வரைக்கும் பதிலே சொல்லலையே. அப்ப நீங்க என்ன போதை பொருள் விற்கிறவன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இங்க பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுதான் நான் சொல்றேன். நீ தப்பு பண்ணிருப்பன்னு நான் நம்ப மாட்டேன். இதுல என்னவோ சதி நடந்திருக்கு. உன்னை யாரோ பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்காங்க. இன்னும் உனக்கு இது புரியலையாக்கா? யார் இதை பண்ணிருப்பான்னு உனக்கு தெரியலையா? என்ன மாதிரியே உனக்கும் அந்த ஆளு தெரியும். என்னை அழிக்க முயற்சி பண்ணதே அவன்தான், காராளி சந்திரன். சந்திரனோட ஆள் தான் நான் கடைக்கு போன நேரமா பார்த்து என் பைக்ல அதை வச்சிருப்பான். வெஹிக்கிள் செக்கிங்ன்ற பேர்ல போலீஸ் அங்க நிக்க வச்சதே சந்திரன் தான். அந்த போலீஸ் எஸ்ஐ சந்திரனோட ஃப்ரெண்டு. அப்புறம் எப்படிடா உன் ரூம்ல இருந்து இன்னும் கொஞ்சம் போதை பொருளை அவங்க எடுத்தாங்க? ரூமை செக் பண்ண உள்ள வந்த எஸ்ஐ என் ஷர்ட் பாக்கெட்ல அதை போட்டாரு. அப்புறம் இன்னொரு போலீஸை வச்சு செக் பண்ண வச்சு அதை எடுத்தாரு. என் வாழ்க்கையில எந்த போதை பொருளையும் நான் கண்ணால கூட பார்த்ததில்லை.
என் வண்டியில இருந்து எடுத்தது போதை பொருள்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? நீ இப்ப எதுக்கு மாப்பிளைய குறை சொல்லிட்டு இருக்க? அவர் ஏன் அப்படி பண்ணணும்? சின்னக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு அவன் ஆசைப்படுறான். என்ன? இப்படி ஒரு நாளை பார்த்து அவன் முடிவு பண்ணது அதுக்காக தான். துளசி அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சுதான் அதை அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதனால தான் அவங்க இருக்கும்போதே போலீஸ் செய்யாத தப்புக்காக என்னை இழுத்துட்டு வந்தாங்க. பொண்ணோட தம்பி போதைப் பொருள் விற்கிறான்னு தெரிஞ்சா யாராவது இந்த வீட்டில இருந்து பொண்ணு எடுத்துப்பாங்களா சொல்லுங்க? அவன் என்ன ஆசைப்பட்டானோ அது நடந்துடுச்சு. அவன் இருக்கிற வரைக்கும் என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறதே இல்லை. நீ இப்ப என்ன தாண்டா சொல்ல வர? துளசியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல அவருக்கு என்ன லாபம் சொல்லு? நந்து, போதும் நிறுத்து. நீ என்ன வேணா பேசலான்னு நினைக்காத. இப்ப இதனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்லைல்ல. எனக்கு வந்த நஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். நீ மேல போ. இப்ப எதுக்காகமா அவன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போறான்? மாப்பிள்ளை எதுக்காக உன் வாழ்க்கையை கெடுக்கணும்? அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பகை, அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லம்மா. நந்து, அவன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவு செஞ்சும் அதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டி தொலைக்கா. அவன் உண்மையாவே எதுக்கு ஆசைப்படுறான்னு இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். அவன் இப்ப நாசம் பண்ணது உன்னோட வாழ்க்கையதான்க்கா. சந்திரனை எதிர்த்துக்கிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நந்து. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் நினைச்சிருந்தானா உன்னை ஜெயிலே இருக்க வச்சிருப்பான். போதைப்பொருள் கேஸ்ல என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அதோட உன் வாழ்க்கையே போயிடும். அவன் நினைச்சா இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுவான். எந்த பிரச்சனையும் பண்ணாம நாம ஒதுங்கி போக தான் முடியும். எனக்கு என்ன நினைச்சா பயம் இல்லை, உன்னையும் அப்பாவையும் நினைச்சாதான் பயமா இருக்கு. நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. சந்திரனை மாதிரி நானும் ஒரு ஆம்பளை தான். ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். துளசியோட இந்த சம்பந்தத்தை கெடுத்ததும் நம்ம வீட்டுக்கே போலீஸை வர வச்சு அவங்க முன்னாடி நம்ம நந்துவை அரெஸ்ட் பண்ண வச்சதும் சந்திரன் தான் நந்து சொல்றான். அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அதை எப்படிங்க நாம நம்புறது? போலீஸை வச்சு அவர் கைது பண்ண வச்சிருந்தா அப்புறம் எதுக்காக அவனை ரிலீஸ் பண்ண போறாரு? அதுக்கான பதிலையும் நந்து சொன்னான்ல, துளசிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் துளசிய பொண்ணு பார்க்க வர நேரம் பார்த்து அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்குள்ள இப்படி ஒரு சதி திட்டம் இருக்குதுன்னு நான் தான் அவனை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். மானசிய அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நாம நினைச்சது தப்பு. அவன் நம்ம குடும்பத்தை ஒரு மலைப்பாம்பு மாதிரி சுத்தி வளைச்சிட்டான்.
எனக்கு இப்போ பயம் அதிகமாயிடுச்சு பானு. ஏங்க திடீர்னு இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? யோசிக்காம வேற என்ன பண்றது? துளசிக்கு வேற எந்த சம்பந்தம் வந்தாலும் அவன் இதே தான் பண்ணுவான். இன்னைக்கு நந்துவை சிக்க வச்சான், நாளைக்கு வேற பண்ணுவான். எதை பத்தியும் கவலைப்படாத அவங்களுக்கு மனசாட்சியே கிடையாது பானு. நந்து அவன் போதைப்பொருள் கேஸ்ல மாட்டி விட்டுருக்கான். இத சந்துருவோட ஆள் தான் அவன் பைக்ல வச்சிருக்கணும். அந்த எஸ்ஐ தான் அவனோட பாக்கெட்ல போட்டிருக்கணும். எவ்வளவு சுலபமா ஒரு பையனோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தான். மனசாட்சி இருந்தா அவன் இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? போலீஸ் ஸ்டேஷன் போனப்பவே எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் தான் இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அவனும் எஸ்ஐயும் பேசினதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் பொறுமையா நான் ஏன் இருந்தேன்னா, எப்படியாவது நந்துவை அந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். நம்ம வீட்டுக்குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கிறது ஒரு விஷ பாம்பு பானு. உண்மையை சொல்லணும்னா நீங்க எப்பவும் எப்படி நடந்துப்பீங்கன்னு நிஜமா என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனப்ப நம்மள தடுத்த மையம ஒரு அக்கா புருஷனை பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அவன் உங்களை பார்த்து பேசினான். இருந்தும் அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நீங்க போனீங்க. இது போதை பொருள் கடத்தல் வழக்கு. எத்தனை வருஷம் அவன் உள்ள கடந்திருப்பான். அந்த வீட்டுல எனக்கு இருக்க முதல் எதிரியே அவன்தான். அவனை போய் நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலைலாம்? அதனால பாத்தியா, இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சவனா நான் மாறிட்டேன். சந்திரன் மட்டும் ஆபத் பாந்தவனா அந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா உங்க அப்பனோட மான மரியாதை மட்டும் இல்ல, அந்த நந்துவோட எதிர்காலமே போயிருக்கும். இப்ப அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தவனே நான் தாண்டி. அதுக்கான நன்றி கடனை கருணாகரன் காட்டாம இருப்பாரா? எது எப்படியோ அவளுக்கு வந்து சம்பந்தம் இன்னைக்கு நடக்காம போச்சுல. நடக்காம போகலடி, நடக்காம பண்ண. என்ன? அவங்க கூப்பிடாம இருந்தோம் எதுவுமே தெரியாத மாதிரி நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு போனேன்? உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்ததா. துளசிக்கு கல்யாணமே ஆகாம அந்த வீட்டுல இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற? அதுக்காகத்தான் பிளான் பண்ணி நானே அவனை உள்ள அனுப்பிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். இது இந்த சந்திரனோட சின்ன ட்ரையல் தான். அவ சம்பந்தத்தை நிப்பாட்டின மாதிரியே அவனை காலம் முழுக்க ஜெயிலிய விட்டுருக்கணும். அவனுக்காக நான் போட்டு வச்சிருக்கிற பிளானே வேற. உனக்கு உன்னோட வீடு வேணும்ல, இனி என் கேம் அல்ல, அதுக்காகத்தான். இப்ப என்னாச்சு பாத்தியல்ல, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? சந்திரனே இப்ப வெளியில கூட்டு வந்துட்டான். கருணாவுக்கு கொஞ்சம் பணம் மட்டும் செலவாச்சு. துளசிக்கு வந்த நல்ல சம்பந்தத்தை தேவையில்லாம கெடுத்துட்டான்லங்க. அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு உங்களால யூகிக்க முடியுதானா? துளசிக்கு சம்பந்தம் வந்ததும் முதல்ல அவங்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். நான் சொல்லல. அதுக்காக தான் அவன் பழி வாங்கியிருக்கிறான். அவன் பலத்தை காமிச்சிருக்கான். என் மகனோட எதிர்காலத்தை அவன் பணைய வச்சு விளையாடி இருக்கான். விஸ்வநாதன் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணாரா சார்? அன்னைக்கு அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் கால் பண்ணல. இல்ல, நடந்தது என்னன்னு விஸ்வநாதன் கிட்ட சொன்னா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அத உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் நான் இங்க வந்தேன். அது இனி அது நடக்காது கருணாகரா. அந்த எண்ணத்தை நீ விட்டுரு.
அவங்க கண்ணு முன்னாடி வச்சே நம்ம வீட்ல இருந்து பொருள் எடுத்துட்டு போனாங்க. அது அது அந்த எஸ்ஐயோட வேலையா இருந்தாலும் நம்மளால அதை நிரூபிக்க முடியாதுல்ல. சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சொல்றதா இருந்தா எவ்வளவோ சொல்லணும். வெஹிக்கிள் செக்கிங் நடக்கும்போது கொக்கைன் அவங்க எடுத்தாங்கன்னா அந்த விஷயத்தை நார்காட்டிக் செல்லுக்கு சொல்லாம அவர் எதுக்கு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணணும்? அந்த சம்பந்தத்தை சொன்னது நாங்க தான். இப்ப அவங்களுக்கு வேண்டானா நமக்கு அவங்க தேவையில்லை. இதான் எனக்கு கால் பண்ணி என்னெல்லாமோ சொன்னான். ஏற்கனவே மனசியால ஏற்பட்ட அவமானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம தான் அவங்க வந்தாங்க. இப்ப அவங்க முன்னாடியே நந்துவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நாங்க சினிமால தான் பாத்திருக்கோன்னு அவ என்கிட்ட சொன்னான். அப்போ இனி என் மகளுக்கு கல்யாணங்கிறதே கஷ்டம்தான். என் பசங்க நல்லா வாழ இனி அவன் விட போறதே இல்லை. நான் வரேன். சந்திரன் துளசியை தான் ஆசைப்படுறான்னு இன்னும் இந்த அண்ணனுக்கு தெரியவே இல்லை. நீங்க ஏன் இன்னும் அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லாம இருக்கீங்க? இதுக்கு மேலேயாவது அதை பத்தி மறைக்காம அப்பா கிட்ட சொல்லிடுங்க. அந்த ஆளோட இந்த கெட்ட எண்ணம் கருணா மாமாக்கு தெரியலன்னா இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம். இந்த அளவுக்கு ஆகும் நீங்க எதிர்பார்க்கல மாமா? எதிர்பார்க்கவே இல்லை. துளசிக்கு வர சம்பந்தத்தை எதையாவது சொல்லி அவன் தடுப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு அவன் தரம் தாழ்ந்து செய்வான்னு நினைக்கவே இல்லை. இதை கேட்டு எனக்கே ஷாக்கா இருக்கு. அவன்னா ஒரு மனுஷனே இல்லை, என்ன வேணாலும் செய்வான். இந்த மாதிரி ஒருத்தன் கூட எப்படி மானசி வாழ போறா? அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு நந்து. அவன் துளசி முன்னாடி தன்னை ஹீரோவா காட்டிக்கிறதுக்காகத்தான் உன்னை நேத்து கேஸ்ல இருந்து அவன் வெளியே வர வச்சிருக்கான். ஆனா அவன் நினைச்சான்னா உன்னை நிரந்தரமா சிக்க வைப்பான். நீ அங்க இருக்கிறது அவனுக்கு பெரிய இடைஞ்சல்னு அவனுக்கு தெரியும். உன்னை எப்படியாவது வெளியே அனுப்பதான் அவன் முயற்சி பண்ணுவான். அவன் என்னை எப்படி காப்பாத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பா கிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் வாங்கி அந்த எஸ்ஐ கிட்ட கொடுத்துருக்கான். சின்னக்காக்கு வந்த சம்பந்தத்தை கெடுக்கிறதுக்கும் என்னை கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கும் அப்பா கிட்டே வந்து காசு வாங்கி கொடுத்துருக்கான். இவனை என்ன பண்ணணுமாமா? துளசி அக்காக்கு வாழ்க்கை அமையணும்னா காராளி சந்திர செத்தாகணும். இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் எங்களை அவன் வாழ விட மாட்டான். அவனை நான் கொல்லுவேன். அதை நான் எப்படியும் பண்ணிடுவேன். ஏய் நந்து, இந்த பாரு, முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே தேவையில்ல மாமா. போதைப் பொருள் வழக்கில் மட்டும் அவன் என்னை சிக்க வச்சிருந்தானா எத்தனை வருஷம் நான் உள்ளே கடந்திருக்கணும். காராளி சந்திரன்ற ஒரு மிருகத்தை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதா இருந்தா நான் சந்தோஷமா போவேன். அதுக்கப்புறம் என் குடும்பமே நிம்மதியாக இருக்கும். டே, கோவத்தில் நீ இப்படிலாம் சொல்ற. காராளி சந்திரனை போட்டு தள்ளுற அளவுக்குலாம் நீ இன்னும் வளரல. துளசி அவங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிப்போம். எல்லாரையும் நேசிக்க மட்டுமே தெரிஞ்ச ஒரு அப்பாவி பொண்ணு மாமா என்னோட சின்னக்கா. துளசி அக்கா முட்டாள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களால யாருமே வருத்தப்படக்கூடாதுங்கிறத எப்பவுமே மறக்க மாட்டாங்க. சின்னக்காவோட மனசுல உங்களை பத்தின ஆசைய நான் தான் விதைச்சிட்டேன்னு இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மை அது இல்லை மாமா. அதுக்கு முன்னாடியே உங்கள் மேலே ஒரு காதல் துளசி அக்கா மனசில் இருந்திருக்கு. நாங்கள் யாரும் அதை புரிஞ்சுக்காம போயிட்டோம். அதனால தான் பெரிய அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு கூட நீங்கள் அவளை ஏற்றிப்பீங்கன்னு துளசி அக்கா ரொம்ப ஆசைப்பட்டா. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நானும் அவளுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்துருக்க கூடாது நந்து. மானசிக்கு கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருந்திருக்கணும்.
பேசாம சாப்பிடாம நீ எங்க போயிட்டு வர? நான் ஜெய் மாமாவை பார்க்க போயிருந்தேன். நீ எதுக்கு தேவையில்லாம ஜெயமாமாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நம்ம பிரச்சனை எதுவும் எனக்கும் தீர போறதில்ல. எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் நம்ம தலையெழுத்து. அதுல தேவையில்லாம ஜெயமாமாவை இழுக்காத. ஜெயமாமாக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது உண்மைதான். ஆனா அவர் மனசார இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகல. உனக்கு வந்த சம்பந்தமும் நடக்கலன்னு தெரிஞ்சதும் ஜெயமாமாவோட மனசுல இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைறத கூட அந்த சந்திரனால தாங்கிக்க முடியல. அப்புறம் எப்படிக்கா ஜெயமாமா உன்னை மொத்தமா அவாய்ட் பண்ணுவாரு? உனக்கு இனிமே எந்த சம்பந்தம் வந்தாலும் அவன் கெடுப்பான்னு ஜெயமாமாக்கு தெரியும். ஜெயமாமா உன்னை ஏத்துப்பாருன்னு ஒரு தடவை சந்திரன் கிட்டேயே சவால் விட்டாரு. இப்போ அதே சந்திரன் உன் வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைச்சா ஜெயமாமாவால எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிக்கா இருக்க முடியும்? ஜெயமாமா நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து என் கூட வான்னு கூப்பிட்டா நீ போக மாட்டியாக்கா? நீ போயாகணுக்கா. அதுக்காக உன்னோட மனசை நீ இப்பவே தயார்படுத்திக்கோக்கா. பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசிடாதண்ணா. நில்லுடா. ஏண்டா இவ்ளோ லேட்டு? மணி 9 ஆச்சு. ஏன் இவ்ளோ லேட்டா வீட்டுக்கு வர? என்னம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டீங்களே. ஏண்டா நான் லேட் ஆச்சுன்னு கேட்க கூடாதா? முன்னாடி நடக்காத பல விஷயம் இப்ப நடக்குது. அதனாலதான் நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னா எந்த பெத்தவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. போதுண்டி, கொஞ்சம் நிறுத்து. அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான். இல்லப்பா, நான் நந்துவை பார்க்க போயிருந்தேன். நான் அவன் கூட தான் பேசிட்டு வரேன். நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அவங்க வீட்ல என்ன நடந்தா நமக்கு என்னடா? அவங்களுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு பிரச்சனை. அந்த வீட்ல இருக்க எல்லாருமே அப்பாவிங்க. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல என்னால முடியாது. அப்பாவாலே அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும். உறவுக்காரங்கன்னு சொல்றியா இல்ல இன்னும் உறவு இருக்குன்னு சொல்றியா? உறவுக்காரங்கன்னு யோசிச்சா பரவாயில்ல. உறவுக்காகன்னு யோசிச்சா கையில இருக்க மோதிரத்தை பாரு. ஒரு பொண்ணு உனக்காக போட்ட மோதிரம் உன் விரல்ல இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசுற? அவன் இப்ப ஏதாவது சொன்னானா? அந்த வீட்டு மேல எனக்கு இருக்கிற அக்கறை அவனுக்கும் இருக்கும். அதெல்லாம் மாத்த முடியாதுமா. ஆனா அதை தாண்டி எதுவுமே இல்ல. எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன்பா. சந்திரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி அவங்க நடத்திருக்காங்க. அதை சந்திரன் கெடுத்திருக்கான். ஆஹா, அப்போ உங்க தங்கச்சி பையன் பண்ண தப்ப நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. மூத்தவ வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்ப பையன் போத வழக்குல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். இந்த மாதிரி குடும்பத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நமக்கு ஒருத்தர் மேல கோபம் இருக்குன்னு இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசக்கூடாதுமா. நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா. என்னடா இதெல்லாம் நானா உருவாக்குனேன்? அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்களா இல்லையா? துளசிய ஒரு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கருணா மாமா ஆசைப்பட்டுதான் தப்பா? ஓ பாவம், அதுக்காக அவர் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. தகுதி இல்லாதவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா எந்த குடும்பமும் இப்படி அசிங்கப்பட்டு தான் நிற்கும். நமக்கு இப்படிலாம் நடக்காதுன்னு யாரும் ரொம்ப ஆடக்கூடாது. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறது ரொம்ப தப்பு. பிரச்சனை எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். பிரச்சனை எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ எதுக்கு அவனை தேவையில்லாம உசுப்பேத்திக்கிட்டு இருக்க? அவன் பாவம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காமா. எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி
நீயும் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு பதட்டமா தான் இருக்கும். துளசிக்கு எங்க கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு தான் அவன் குழம்பி தவிக்கிறான். அவனை பேசி வழிக்கு கொண்டு வரதை விட்டுட்டு அவனை உசுப்பேத்திக்கிட்டு இருக்க. நம்ம அவனை கண்டுக்காம விட்டுட்டா இதுதான் சமயம்னு அவன் தப்பு பண்ணிட்டா என்னங்க பண்றது? ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராதுன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமே துளசி பேரை சொல்லி உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரவே கூடாது. இந்த காலகட்டத்தை நாம ஜாக்கிரதையா கடந்தாகணும். ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு அது நடக்கலன்னா ரொம்ப அசிங்கங்க. இங்க பாருங்க, அவன் மட்டும் துளசியை கூட்டிட்டு வந்தா அப்புறம் நான் இருக்க மாட்டேன். இத நான் சும்மா சொல்லலைங்க, இதுதான் என்னோட இறுதி முடிவு. உண்மையிலேயே எரிமலை வெடிக்க போறது மேலப்பாட்டு வீட்டுல இல்ல, நம்ம வீட்டுல தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.